வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூமிங் டாட்ஸ் 1, 2, 3. வாங்க இன்பமாய் வளர்க்கலாம் நமது அன்பு குழந்தைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு பிடிவாத குணம் வளருது, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிடிவாத குணம் நம்மளை அறியாமல் நம்மளே அந்த குழந்தைக்கு அந்த பிடிவாத குணத்தை வளர்க்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை கேட்கறதுக்குள்ளார சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி, கேட்கறதுக்குள்ளார ஒரு தடவை கேட்டோன்னே டக்குன்னு வாங்கி கொடுக்குறோம். அதை நம்ம குட் பேரண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். குழந்தை கேட்ட உடனே ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா நல்ல அப்பா அம்மா. அப்படியா? யோசிங்க. கண்டிப்பாக கிடையாது. குழந்தைக்கு எது தேவையோ, எது அத்தியாவசிய தேவையோ அதை வாங்கி கொடுக்கறதுலையும் செஞ்சு கொடுக்கறதுலையும் தான் ஒரு நல்ல பேரண்ட், குட் பேரண்ட். ஓகேவா? அதனால் குழந்தைங்க கேட்குறது எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நோ சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தை அழும். நம்ம குழந்தை அழுவது நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? உடனே சங்கடப்படுவோம். உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளையோ இல்லை அது என்ன கேட்குதோ அதையோ நம்ம கொடுக்கறதுக்கு பார்ப்போம். ஆனால் அது தப்பு. அது நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு விஷயத்த இல்லைனா ஒரு பொருளை அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நோ, நோன்னா நோ தான் அப்படின்னு சொல்லுங்கள். அம்மாவோ அப்பாவோ நோ சொன்னாங்கன்னா திருப்பி நம்மளுக்கு அதை செஞ்சு தர மாட்டாங்கன்னு அந்த குழந்தை நல்லா புரியணும். எந்த வயசுலன்னா டாட்லர்ஸ், சின்ன குழந்தையிலையே. அந்த குழந்தை ஃபஸ்ட் டைம் கேட்டு அடம் பிடிக்குது இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு டைமே நான் சொல்கிறேன். அந்த டைமே அதுக்கு ஒரு நோ சொல்லி ஒரு எண்டு கார்டு போட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிவாதம் பிடிக்காது. ஏன்னா ஒரு டைம் கேட்கும், 2 டைம் குழந்தை தானே, அதனால் அது கேட்கும். அதுக்கு தெரியாது அதோட நல்லது கெட்டதுகளோ இல்லைனா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளோ அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ அது கேட்க தான் செய்யும். குழந்தை கேட்காம இருக்காது. ஆனால் நம்ம அது கெட்ட விஷயம் இல்லை அடுத்தவங்களோட கூட சில குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அது தப்புன்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் தப்பு தான். நம்ம குழந்தை அப்படிங்கிறதுனால அது கரெக்டாகாது. சரிங்களா? அதனால் நோ சொல்லுங்கள். ஸ்ட்ரிக்டான நோ சொல்லுங்கள். அதுக்காக அடிக்கவோ திட்டவோலாம் இல்லை. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் தம்பி, எத்தனை வாட்டி கேட்டாலும் பாப்பா, நோ தான் பாப்பா. சரியா? இது வேண்டாம், உனக்கு வேண்டான்னா வேண்டாம், வேறு கேளுங்க அப்படின்ட்டு கேஷுவலாக கடந்து போங்க. அவங்க அழுவாங்க. சின்ன குழந்தைங்க அம்மா நம்ம கேட்டது தரலன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அவங்களால எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ நம்மள்ட்ட இருந்து அதை வாங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. சரியா? ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் கஷ்டம் அம்மாக்களுக்கு. ஏன்னா குழந்தை அழுந்தால் தாங்காத ஒரு சோல் நம்ம. ஆனால் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட நல்லதுக்காகவும் கண்டிப்போடு இருங்க. ஓகேவா? பாய்.